ஹலோ மக்களே! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டம்பிள் காய்ஸ் பார்ட் 504 தான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, பார்ட் 3 வரைக்கும் போட்டிருப்போம். அவன் வந்து கடைசியில 300 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சேர்த்துட்டோம். இன்னும் 8 மட்டும் தான் இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு கிளப்ல இருக்கோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபுல் அப்கிரேடட். இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. யாராச்சும் கிளப்ல இருக்கவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சுச்சு. இப்போ வந்து நம்ம ஏதாவது மேட்ச்சுக்கு போய் விளாட்லாம். ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். எபிலிட்டிஸ் காமிக்க மறந்துட்டேன். எபிலிட்டிஸ் பார்த்துக்கங்க. மீதி மொத்தம் 1, 2, 3, 4, 5, 6 எபிலிட்டிஸ் இருக்கு. எபிலிட்டி கீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 110 இருக்கா. நம்ம வந்து அடுத்து வந்து ஸ்லாப் வாங்க போகிறோம். ஸ்லாப் 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 மூஞ்சிலே அறைய போகிறோம். அப்புறம் வந்து தாரோன் கோபுராரு நம்ம போய் விளாண்டு பார்ப்போம். என்னோட பஞ்சிங் ஸ்கில்ஸை வந்து டெஸ்ட் பண்ணலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஓ மை காட், பார்ட்டி ஃபுல்னு வருதே. நம்மளே ஏதாவது பிளாக் டாஸ் போய் விளாண்டு பார்ப்போம். யாரும் வரவில்லை. நம்மளே போக வேண்டியதான். ஓகே காய்ஸ், அடுத்த வீடியோ வந்து சண்டே வந்துடும். ரோப்ளாக்ஸ் வந்து நம்ம சண்டே போடுறோம். ரோப்ளாக்ஸ் என்ன போடலாம் நீங்கள் கமெண்டில் போடுங்க. நான் அந்த இதே போடுறேன். யார் அதிகமாக சொல்கிறீங்களோ அவங்களுக்கு தான் இது. ஓகே, வந்து ஐடியை சேஞ்ச் பண்ணிட்டோம். ஜெயந்தன் ஈக்குவல் டு 77. என்னோட டோக்கன்ஸ் வந்து 77. என் லக்கி நம்பர் வந்து 77. அதனால் நான் அதை வச்சுருக்கேன். உங்களுக்கு யாராவது தோனி பிடிச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணி லைக்ஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரொம்பவுமே முக்கியமானது, நம்மளை சப்போர்ட் பண்ணணும். உங்களுக்காக தான் நாங்கள் வீடியோஸ் கஷ்டப்பட்டு போடுறோம். யூடியூபர்ஸோட மனசை கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. ஏய், இங்கே வாங்க கைஸ். இந்த சிக்கன் பாம் நம்மளோட ஸ்பீடையும் ஜம்பையும் பூஸ்ட் பண்ணி வேகமாக போக வைக்குது. ஏய் இனிமேல் போட்டுறாதீங்கன்னா. ஆஹா, பாடி பிளாக். வேவ் 7. என்னோட ஹையஸ்ட் வேவே வெறும் 50 மட்டும்தான் ப்ரோ. யாராவது முடிஞ்சுன்னா பார்ப்போம். ஐயா, கோழியை மத்துட்டாங்கடா. வா சிக்கன். அன்னைக்கு நேற்று விளையாட்டுருந்தேன் ப்ரோஸ். அப்போது பார்ட்டிக்கு கூப்பிட்டாங்களேன்னு சொல்லி போயிட்டேன். வின் பண்ணிட்டேன், பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு பிளேயருக்கு லெட் மீ நோ இப்படி பட்டு இங்கே லேசரில் போய் விழுந்தது. அதை பார்த்தோன்னே எனக்கு சிரிப்பித்தாங்கல்ல. போய் கேட்டேன், என்ன ப்ரோ லெட் மீ நோவா அப்படின்னு சொல்லி கேட்டேன். செமையாக இருந்துச்சு. லெட் மீ நோ. உங்களுக்கு லெட் மீ நோ பிடிச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லிட்டு பாருங்க. லெட் மீ நோன்னு கத்திட்டு போயிருங்க. ஏய், மறுபடியும் அங்கிட்டு போயிடுங்கடா. ஆமாம், நான் ஷாட்டுக்கு அமைதியாக இருக்கு. டேய் காய்ஸ், நம்ம வந்து புது ரேங்க்டு விளாண்டோம். அதுக்கப்புறம் எனக்கு மாஸ்டர் அடிக்கிற ஆசையாக போச்சு. ஏன்னா எபிலிட்டிஸ் இல்லாமல் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஆனால் மேப்ஸ் கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. அதனால் பிளாட்டினம் போட்டு நிறுத்திக்க வேண்டியதான். ஒரே ஒரு ரேங்க்டு சீசன் ஆச்சும் எபிலிட்டி பஞ்சு ஸ்லாப்பு வித் ஒன்லி பிளாக் டஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். தப்பிச்சர்றா முக்கேஷே. ஓடு 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 ஓடு. அவ்வளோதான் காய்ஸ். இங்கே யார் யார் இருக்கானா, ஆஹா, பேரை கூட படிக்க வர மாட்டேங்கிறாங்க ஐயா. வாங்க 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 வாங்க. பாப் யூவி, தேங்க்ஸ் ஃபார் த பிளேயிங் ப்ரோ. இவ்வளோ நேரம் சர்வே ஆகிறது ரொம்ப தேங்க்ஸு. உங்களுக்கு தெரியும், நான் வந்து கிளச்சை வந்து மாஸ்டர் பண்ணிட்டேன். அதனால் எனக்கு கிளச் இப்போ ஈஸியாக வரும். ஓகே ப்ரோ, வாங்க 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 சீக்கிரம் வாங்க. அவ்வளோதான் அவ்வளோதான் அவ்வளோதான்.
வாங்க ப்ரோ, வந்துட்டீங்களா? அவ்வளோதான். ஓ மை காட்! அப்பாடி தப்பிச்சிட்டேன் 2 பேருமே. அப்பா! நான் கூட அந்த ட்ரிக்கு ஓட்டை இருக்காதுன்னு நெனச்சேன். ஓகே. எனக்கு இது லெட் மீ நோ போட்டுற போறாய்ங்க. லெட் மீ நோ காய்ஸ், நேத்து வீடியோ போட்டிருந்தேன் பார்த்தீங்கள்ல? மறக்காம நம்மளோட டிஸ்கார்டில ஜாயின் பண்ணிக்கங்க. லிங்க் வந்து நான் இன்னும் தேடிக்கிட்டு தான் இருக்கேன். எங்க இருக்குன்னே தெரியல. லிங்க் வந்து கிடச்சோன்னே உங்களுக்கு நான் வந்து அனுப்பிச்சி விட்டுறேன். இல்லை லிங்க் எப்படி பார்க்குறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு வந்து சொல்லி தரணும். இங்கே இதுதான் பட்டர்ஃப்ளை பஞ்ச். ஸ்டம்பிள் கேஸ் வந்து ஒரு சூப்பரான கேம். அதில் வந்து நீங்கள் வந்து நல்லா விளாண்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களை யாராலும் ஜெயிக்க முடியாத அளவு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்பிரேஷன் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்காஸ் தேப்பு மற்றும் எஸ்எஸ்ஆர் WWW. இவங்கள பார்த்து தான் நான் இருக்கிற எல்லா ட்ரிக்ஸுமே ஸ்டம்பிள் கேஸில் கற்றுக்கிட்டது. அதை நான் முக்கியமாக இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். போச்சு கிளச்சு, நமக்குன்னே கிளச்சு வரும் காய்ஸ். நம்ம அதெல்லாம் பண்ணிடலாம், பிரச்சனையே இல்லை. ஆனால் ஹிப்ஹாப் ப்ரோ, வந்துருங்க வந்துருங்க வந்துருங்க. கிளச்சு போச்சு. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் த பிளேயிங் ப்ரோ. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ 41 வேவ் கிட்ட வந்தாச்சு. பா, எவ்வளோ உழைச்சிருக்கோம் பாரு. ஐயா ஐயா ஐயா, நாற்றம் அடிக்குதே. சரி பரவாயில்ல கைஸ், நம்ம வந்து அடுத்த மேட்சுக்கு போகலாம். ஜோரோ ஆப்பம் கூப்பிட்றாரு, போவோம். நான் வந்து எல்லாரையும் எல்லா இன்வைட்டேஷனையும் நான் வந்து அக்செப்ட் பண்ணுறேன். உள்ளே போச்சுன்னா தான் என்னால் வர முடியும் கைஸ். சொல்லிட்டேன். ஆமாம், எனக்கு மறக்காமல் இன்வைட்டை கொடுத்துருங்க, நான் உங்களை வந்து அக்செப்ட் பண்ணிடுவேன் கைஸ். அடுத்த அடுத்த இதில் வந்து என்ன என்ன ஸ்கின் வச்சுட்டு ஆடணும்னு நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க, ஓகேவா? நான் இப்போ வந்து எனக்கு வந்து கைஸ் நம்ம வந்து ஸ்டம்பிள் ஜேர்னி வந்து முடிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா அதான் இங்கே இருக்குது. அது இல்லை, அது மட்டும் இல்லாமல் நம்ம 500 கப் அடிச்சிட்டோம் பார்த்துக்குங்க. 300 கப்லேருந்து 500 ஏற்றிட்டேன். ஸ்டம்பிள் ஜேர்னி முடிச்சாச்சு. இதெல் ஆல் ஸ்டார்டட் இன் தட் பிளேஸ். கொஞ்சம் கொஞ்சமாக அடித்தது, கொஞ்சம் கொஞ்சமாக. முயற்சியை கைவிடக்கூடாது. இந்த இடத்துல தான் கைஸ் நான் பஞ்ச் எடுத்தேன்னு நினைக்கிறேன். கரெக்டாக இந்த இடத்துல தான் பஞ்ச் எடுத்தேன். இங்கே அட்வான்ஸ்டு பாக்ஸுக்கு பக்கத்தில் இருக்கு பாருங்கள், அந்த அம்பிலிட்டி கீஸ். அந்த இடத்துல தான் நான் பஞ்ச் எடுத்தேன். அதை எடுத்த உடனே கை துரு துருன்னு இருந்துச்சு, அடிச்சு போட்டு தள்ளியாச்சு. இப்போதே பஞ்சை வந்து மேக்ஸ் பண்ணிட்டேன். முன்னாடி இருந்த 2 வருஷத்துக்கு தமிழ் கைஸ் எவ்வளவோ இதாயிருச்சு. மித்திக்லாம் பயங்கரம். அதுவும் இல்லாமல் நம்ம சீரீஸ், அதாவது நம்ம கார் வீடியோவாக எடுத்து போட்டிருந்த சீரீஸு இப்போ என்னாச்சு, கேமுக்குள்ளே வந்துருச்சு. டைட்டன் டிவி மேன் ஸ்கிபிடி டாய்லெட், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது வந்து இப்போ வந்து ஃபேமஸாக இருக்குது. ஸ்கிபிடி டாய்லெட் எடுத்து சொன்னாலே இருந்துச்சு பார்த்தீங்களா? இது 2 இது வந்து டைட்டன் டிவி மேன், இது வந்து ஜி டாய்லெட். அது வந்து பார்த்திங்கன்னா கேமராமேன் நம்ம வந்து கேமராமேன் தான் லோக்கல் வச்சுருக்கோம். ஏன்னா எனக்கு ஸ்கிபிடி டாய்லெட் ரொம்ப பிடிக்கும். 79 பார்ட் 2 இப்போ தான் ரிலீஸ் ஆயிருக்கு. மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸ்கிபிடி ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, என்னடா ஏதோ டாய்லெட்குள்ளேருந்து மண்டையெல்லாம் வருது, இப்போ அருவருப்பாக இருக்குன்னு சொல்லி பார்க்காம கூடாது. ஒரு சீரீஸை இப்போ அனிமி சீரீஸ்னால் வச்சுக்கோங்களேன், அதில் வந்து ரத்தம் ப்ளட்டு வந்து தெரிக்கிற மாதிரிலாம் சீன்ஸ் இருக்கும். அதுக்கு நீங்கள் அதை ரொம்ப அருவருப்பாக இருக்குது எல்லாம் பார்க்காம விட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி வேணும். இப்படி தான் நானும் பார்த்தேன் கைஸ். நீங்கள் வந்து ஃபஸ்ட் எபிசோட்லேருந்து 79 பார்ட் 2 வரைக்கும் பார்க்கணுன்னா 3 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். பார்த்தீங்களா, ஒரு மூவிக்கு ஈக்குவலாக இருக்குது. அதே புஷ்பா 2 மூவிலாம் 3 மணி நேரம். அதுக்கு ஈக்குவலாக நான் ஸ்கிபிடி டாய்லெட்டு. நம்ம வந்து போல்ட் வந்து என்றைக்கோ எடுத்துட்டோம். ஆனால் என்றைக்கு எடுத்தோன்னு எனக்கே மறந்துருச்சு. காய்ஸ் என் மேலே தூக்கி போடாதீங்க. நான் நான் என்னென்னமோ இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆமாம், எனக்கு இந்த இதெல்லாம் சிக்கனை மாறதே பிடிக்காது. சிக்கனை மாற்றி விட்டு கோளாறு ஓபீஸ். காய்ஸ் எனக்கு வந்து இந்த ட்ரிபிள் பிளாக் பண்ண தெரியாது, டபுள் பிளாக் தான் பண்ண தெரியும்.
அப்புறம் வந்து இந்த நியூ ஸ்கில் வந்து கற்றுக்கிட்டேன் நான். எங்கே இருக்குது? போச்சு. காய்ஸ் நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்தாச்சு. இதுலையாச்சும் ஒழுக்குமா அந்த ட்ரிக்கை நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். டபுள் பிளாக். என்னை தாண்டி போயிட்டான். ஜெயந்தன் 77 மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களால் பார்க்க முடியும். ஓய் ஆகுன்னா இந்த பாம்பை தூக்கி போட்டுறானுங்கடா. ஏய் ப்ரோ அங்கிட்டு போ, நீ கிளச்செல்லாம் பண்ண தேவையில்லை. ஒயிட் டெவில்ஸ் தள்ளி போங்கய்யா பண்ணுறதுக்கு. வரல. இந்த கிளிச்சை நான் நிறையா தடவை ட்ரை பண்ணியிருக்கேன் கைஸ், வரமாட்டிக்கு. டபுள் பிளாக் வந்துச்சுன்னா டபுள் பிளாக் பண்ணுறேன். பச்சாங்க. ஆஹா கொள்ளையை மாற்றி விட்டாங்கடா. வந்தாச்சு. ஈஸி கைஸ். ஆனால் நோட் பண்ணிங்கன்னா வச்சுக்கிங்களேன், போன மேட்ச்சில் இந்த மாதிரி ஃபார்மேஷனே வரல நமக்கு. செக் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அந்த மாதிரி ஃபார்மேஷனே நமக்கு வரல. இந்த டபுள் பிளாக் ஃபார்மேஷன் 3 தடவை வருது. எங்கள் பட்டர்ஃப்ளை பஞ்சா இப்படி பஞ்ச் இருந்தது நல்லா இருந்திருக்கேன். அதான் டபுள் பிளாக் வந்துருச்சு. பண்ணிடணும் காய்ஸ். போடு வேற மாதிரி காய்ஸ். நம்ம 3 பிளாக் போகலாமா? ஓகே 3 பிளாக் தான் பண்ண போகிறோம். 3 பிளாக். மிஸ் ஆயிடுச்சு. காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அயான் வந்திருக்காரு. தேங்க்ஸ் ஃபார் த கம்மிங் அயான். உங்களை வந்து நாங்கள் வந்து மறக்க மாட்டோம். இந்த ஷார்ட்ஸ், அதாவது இந்த 1 நிமிஷத்துக்கு நீங்கள் இருந்தனால தான் எங்களால் வந்து இந்த வீடியோ எடுக்க முடியுது. தேங்க்ஸ் ஃபார் த பிளேயிங் ப்ரோ. அயான் 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 என்ன சாம்பியன் மிஸ்ஸஸ் பிளாட்டினம் பிளேயர்ஸில் பார்த்துக்கோங்க காய்ஸ். பிளாட்டினம் பிளேயர்ஸ்லாம் மறக்காமல் பார்த்துக்கோங்க. பிளாட்டினம் வர்சஸ் சாம்பியன் யார் ஜெயிக்க போகிறான்னு நீங்கள் தான் பார்த்து கண்டுபிடிக்க போகணும். அயான் அங்கே போகுதா என்ன காய்ஸ் இவரு? அங்கிட்டு போயிட்டாரு. சாவுடா அட பாவீங்களா. அயான் நீங்களே சாம்பியன் எப்படி ப்ரூவ் பண்ணுறது பார்த்தீங்களா? பஞ்சை வேஸ்ட் பண்ணிட்டேனே. அயான் வேணாம் வாங்க. போ விழு. என்ன ப்ரோ ஒரு டேஸ்ட் இப்படி பேசுகிறீங்களே ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க, எனக்கு புரியுது. நானே இப்போ தான் பஞ்ச் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். தம்பி என்னையில் அடிக்க முடியாது. ஏய் போடு பவர் பஞ்சரா. அவரை சார் தப்பிச்சிடுவார் எனக்கு தெரியும். பஞ்சை யூஸ் பண்ணிட்டேனே. சி அதனால் ஹக்கு யூஸ் பண்ணிட்டேனே. இவர் யார் தேவையில்லாமல் லைட்டிங்லாம் யூஸ் பண்ணுறாரு? அதெல்லாம் வேஸ்ட்டுன்னு இவருக்கு தெரியுமா தெரியாதா? இல்லை என்ன வேகம் என்னை அடிக்க அவ்வளோ அப்படி பறந்து வராடா. ஓ பிளாட்டினம் பிளேயர்ஸ் நம்ம ஜெயிச்சிட்டோம். ஏ ஹே பா எவ்வளோ வேர்த்து ஊற்றுது. போய் குளிக்கணும்டா. அப்படி தான் இருக்குது இந்த அமௌண்ட்டு. அடுத்த மேட்ச்சுக்கு போகலாம் வாங்க. கைஸ் நெக்ஸ்ட் மேட்ச் வந்தாச்சு. ஜோரா ஆப்பம் வந்துட்டாரு. ஜோரா ஆப்பம் ப்ரோ. என்ன ப்ரோ நிற்கிற அப்படியே தள்ளி போ ப்ரோ. ஐயா இப்போ வேற பிளாடி பிளாக் பண்ணி தள்ளி போட்டோமா? ஏய் நான் ஊராரு. இது ஒரு ஏமாற்று குற்றம். ஜோரோ ஆப்பம் சாவுடா. யாரை ஏமாத்து பார்க்குறேன்? டேய் அயானே பாத்தியா போர்த்தலை வட்ட பாத்தியா? ஜோரோ ஆப்பம் மேலே. ஜோரோ உன்னை போர்த்தல இருந்திருக்கேன்டா இந்த கேரோ. வாங்கடா. என்ன யாருமே அவுட்டா இல்லையா? போ மேலே போயிட்டு வா.
என்னையவே பஞ்ச் பண்ண பார்க்குறீங்க எல்லாரும். கொய்யால வாங்கடா, சீக்கிரம் வாங்கடா, போர் அடிக்கல. பவர் பஞ்ச் பண்ணி விளையாட வேணாமா? காய்ஸ் போன இந்த ஃபார்மேஷனில் தான் நம்ம வந்து டபுள் பிளாக் பண்ண பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன். டபுள் பிளாக்காக என்ன விழுந்ததில்ல, ட்ரிபிள் பிளாக்கா என்னமோ தெரில. ட்ரிபிள் பிளாக்லாம் நமக்கு பண்ண வராது, ஏன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. டே 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 அப்போடு லெட் மீ நோ. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிற ஜோரோ அப்பம் பறந்துட்டாரு. லெட் மீ நோ தே சாங். ஓஹா கிளச்சு. லெட் மீ நோ லாமிடோ. ஓ மை காட். நம்ம தான் ட்ரிபிள் பிளாக் பண்ண ட்ரை பண்ணலாமா? டேய் ஸ்லாப் இருந்திருந்தா கொஞ்சம் வசதியாக இருந்திருக்கும். கொஞ்சம் கஷ்டமாக போச்சு. அயான் சூப்பர் ப்ரோ, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஜெயிச்சிட்டிங்க ஜெயிச்சிட்டிங்க. கைஸ் நெக்ஸ்ட் மேட்ச் வந்தாச்சு. இப்போ புதுசாக வந்திருக்காங்க சர்மா. சர்மா டிஜி சர்மா. யாராவது டிஜி சர்மா? ஓகே, டிஜி சர்மா தான் போட்டு தள்ளுற ஃபஸ்ட்டா. பார்ட்டி இன்வைட் கொடுக்கும்போது வர மாட்டாங்க கைஸ். ஸ்டார்ட் பண்ணி முடிச்சுக்கிட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் வருவாங்க. இதே மாதிரி தான் டீம்ஸில் நடக்கும். லெட் மீ நோ பண்ணலான்னு பார்த்தா பஞ்சை வேஸ்ட் பண்ணியிருப்பேன். ஆஹா காய்ஸ், இப்போ பார்த்தீங்களா இல்லையா? ஏய் இதெல்லாம் ஓல்டு எஸ்ஜியில் வந்திருக்கோம். போடு வேற மாதிரி. இதெல்லாம் நான் பண்ணதே கிடையாது காய்ஸ். வாவ், அவர் ஓல்டு மெமரிஸ் இஸ் கம்மிங் சூன். ஓ மை காட், ஓ மை காட். நோசா அப்படிதான் இருக்கு. ஜோ நோசா தான் எல்லாத்தையும் பாருங்க. இப்போ நான் உள்ளே இருக்கேன், அது எப்படி பண்ணேன்னு எனக்கே தெரியல. நோசா தான் எல்லாத்தையும். ஏய் யாரா கிட்ட? ஏய் என்னடா ஷீல்டு மேக்ஸா? ஆஹா, நம்மளும் ஷீல்டு மேக்ஸ் பண்ணலான்னு பார்க்குறேன் கைஸ். என்ன சொல்கிறீங்க? லெவல் 14 நம்மளுது ஷீல்டு. இன்னும் ஒரு 6000 தான். 4000 எடுத்துட்டேன். போய் நான் நின்றுக்கிறேன். போட்டுக்கலாம். அவ்வளோதான். பார்த்தீங்களா ஷீல்டு பவரை? இதுதான் ஷீல்டு பவருங்கிறது. இன்னும் யாரையுமே நம்ம பஞ்சு பண்ணலன்னு நினைக்கிறேன். ஏய் ஏய் என்னடா பண்ணுற? தூக்கிட்டு போக பார்க்குறாங்க சக்கு போட்டு. ஏய் யாருக்கிட்ட பண்ணுற? இல்லைலாம் யார்கிட்ட வேலையை காமிக்கிற? அண்ணன் ஜெயந்தன்ரா, ஜெயந்தன் வைட்டி. ஆஹா, ஜெயந்தன் வைட்டி பேரை மாற்றிட்டோமா இன்றைக்கோ? சரி பரவாயில்ல, வந்துட்டு போகுது. பேரை தானே மாற்றினோம். ஓகே, நம்ம நினைக்க வேண்டியதான். அவ்வளோதான். ஷீல்டு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குங்க கைஸ். அயான் நமக்காக உடச்சி விட்டாரு, சர்மாவை நமக்காக உடச்சி விட்டாரு. இது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கு. ஓ மை காட், மறைஞ்சு தாக்குதல். காய்ஸ் இந்த மேட்ச் விட்டால் போய்கிட்டே தான் இருக்கும் போல இருக்கே. இன்னும் யாரையுமே பஞ்சு பண்ணலை. ஓ சர்மா செத்துட்டாரு. ஓ மை காட், சர்மா சர்மா. ஓ மை காட், ஓ உடச்சிட்டாரன். கரெக்டான டைமிங்கே கிடைக்க மாட்டேங்குது கைஸ். ஓ மை காட், கொஞ்சம் லேகாக இருக்குது. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃபார் திஸ் மோர் வீடியோஸ். ஓகேவா காய்ஸ்? கொஞ்சம் லேகியாக தான் இருக்கும், பொறுத்துக்குங்க. ஓகாமே மெசேஜ் வேறு வருது. இந்த அயானை தோக்கடிக்கவே முடியாதா? அயானை தோக்கடிக்கவே முடியாதா? எவ்வளோ நேரமாக மேட்ச் போய்கிட்டு இருக்கு. வாடா வாடா அயனே, நமக்காக வெயிட் பண்ணுறாங்க ஐஸ். போல்டு ஸ்கின்ல ஓஜி ஸ்கின்னு யாரும் வச்சுருக்கீங்களா? கம போல்டுன்னு கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ஓய் கைப்படா விட்டா டைம் அவுட் பண்ணிடும் போல இருக்கே. டைம் அவுட் ஆனால் ஒரு 10 நிமிஷம் இருக்குமா? இருக்கும்.
ஓகே, நம்ம எப்பயும் போல் வேலைக்கு அமைக்க வேண்டியதான். ஷீல்டு. ஏய், ஆஹா அயன் வந்துட்டாரே. அயான் வந்துட்டாயா கைஸ்? விட்டா எனக்கு வந்து டைம் அவுட் வந்துடும் போல இருக்கே. இவனை எப்படியோ முடிச்சு விட பார்க்கணுமே. அயான் எங்க ஆகுன்னா இந்த லேகு. ஓகே, ஷீல்டு. ஓ மை காட், ஜஸ்ட் மிஸ்ஸு. போக வேண்டிய நம்ம எப்படியோ இங்கிட்டு வந்துட்டோம். கைஸ், நம்ம டைம் அவுட் பண்ணுறதே நல்லதுன்னு நினைக்கிறேன். இவரை பார்த்து எனக்கு பஞ்ச் பண்ணுற மாதிரி தெரியல. ம் உடச்சி உடச்சி விட்ருங்க. நான் இதை யூஸ் பண்ண வேணாம். ஓ மை காட் கைஸ், கிளச்சு 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 கிளச்சு. அவ்வளோதான். ஆஹா, நம்மகிட்டே வேலைக்கு காமிக்கிறேங்க வாஸ். ஏய் அவ்வா, அடி தப்பிச்சுண்டா. ஓகே, சைடு கிளச்சு தான் நமக்கு. ஏய் காய்ஸ், இங்கே பாருங்க, டைம் மட்டும் வந்துருச்சு. ஆஹா, ஏன் அவுட் ஆகிட போகிறாரு. காப்பாற்றுங்க காய்ஸ். இதைத்தான் நான் அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கேன். எப்படியோ பண்ணிட்டேன் காய்ஸ். இது மட்டும் இப்போ ஹெல்ப்ஃபுல்லாக இல்லைன்னா அவ்வளோதான். 42 செகண்ட்ஸ் தான் டைம் அவுட்டு. அயான், சர்வே ஆயிரு. உனக்காகத்தான் இந்த டைம் அவுட்டு. இங்கே பாருங்க, இப்படி மூளையில் கொண்டே வச்சா நாங்கள் எங்கேருந்து சர்வே ஆகிறது. அயான் அயான் வந்துரு 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 வந்துரு. 23 செகண்ட்ஸ். அயான் 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 ப்ளீஸ் 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 வந்துரு வந்துரு. இன்னும் 15 செகண்ட் தான். அயான், இன்னும் 10 செகண்ட், இன்னும் 10 செகண்ட், இன்னும் 10 செகண்ட், 10 செகண்ட், 8 செகண்ட், 8 செகண்ட். அவ்வளோதான் கைஸ், நம்ம டைம் அவுட் பண்ணிட்டோம். ஏ ஓ மை காட், நான் எலிமினேட் ஆகிட்டேனா? பரவாயில்ல கைஸ், அயான் ஜெயிச்சிட்டாரு. அயான் ப்ரோ, வெரி 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 சூப்பர் பிளேயர் ப்ரோ. நீங்கள் தேங்க்ஸ் ஃபார் திஸ் ப்ரோ. நான் சர்வே ஆகிறதுக்கு நீங்கள் தான் காரணம். நான் என்னை ஜெயிக்க வைக்கிறதுக்கு நீங்கள் தான் காரணம். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, டைம் அவுட்டுக்காக. அப்புறம் காய்ஸ், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் வந்து டிஸ்கார்டுக்கு வந்து இது பண்ணிடுங்க. பாய் ப்ரோ, பாய் ப்ரோ. அயான் ப்ரோ, நம்ம இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ வந்து முக்கியமான தேங்க்ஸ் ஃபார் த அயான். அயானுக்கிட்ட நான் வந்து தேங்க்ஸ் சொல்லுவேன். ஏன்னா அவர் இல்லைன்னா இப்போ இந்த டைம் அவுட் போட்டிருக்க முடியாது. ஏற்கனவே 23 நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம வீடியோ வேறு. நம்ம கடைசியில் நம்ம டிஸ்கார்டை காமிச்சிட்டு வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். காய்ஸ், வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்கார்டுக்கு வந்துட்டோம். நம்ம டிஸ்கார்டில் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. நம்ம டிஸ்கார்ட் பேர் வந்து ஜெயந்தன் கேமிங். ஓகேவா? மிஸ்டர் ஸ்கல்வைட்டி ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. நைனிக்குட்டி ப்ரோ ஹாய் ப்ரோ. நைனிக்குட்டி ப்ரோவும் ஸ்கல் ப்ரோவும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. மறக்காமல் நீங்களும் ஜாயின் பண்ணணும் காய்ஸ். ஓகேவா? நைனிக்குட்டி ப்ரோக்கு ஒரு தேங்க்ஸ், ஸ்கல்வைட்டி ப்ரோக்கு ஒரு தேங்க்ஸ், சிஆர்ஜி ப்ரோக்கு ஒரு தேங்க்ஸ், நிஞ்சா ப்ரோக்கு ஒரு தேங்க்ஸ். ஆனால் இவங்க எல்லாருமே என்னோடய ஸ்டம்பிள் கைஸ் ஃப்ரெண்ட்ஸ். இவங்களுக்கு ஒரு இன்வைட் போட எம்சிஎம்ருக்கு முக்கியமாக ஒரு தேங்க்ஸு. அவர் என் கூட எப்போ கூப்பிட்டாலும் வருவார். ஓகேவா? நிஞ்சா ப்ரோ வருவார், நைனிக்குட்டி ப்ரோ வருவார், ஜிஆர்ஜி ப்ரோ வருவார். எல்லாத்துக்குமே ஒரு தேங்க்ஸ். மறக்காமல் இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ரோஸ். பாய் 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 பாய்.